ஹலோ வணக்கம். இன்னைக்கு பிரஸ்ட் கேன்சர் பற்றி சில இம்பார்ட்டண்ட் வேல்யூபிள் பாயிண்ட்ஸ் சொல்ல போகிறேன். ஏன்னா யங் ஏஜுக்குள்ளேயே வரக்கூடிய ரொம்ப மோசமான கேன்சர் பிரஸ்ட் கேன்சர். ஃபீமேல் கேன்சர்ஸ்லேயே மோசமான கேன்சர் பிரஸ்ட் கேன்சர். அது வந்ததுன்னா வேகமாக அவ்வளோ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலேயே பரவிட்டு 4th ஸ்டேஜ் அவங்க டெத்து வரைக்குமே ஆயிடும். ரைட்டா? அதனால் ஏர்லியர் டிடெக்ஷன் கேன் ப்ரிவெண்ட். ஸோ நீங்கள் அது ஏர்லியரை கண்டுபிடிச்சிட்டிங்கனாக்கா டெத்துலேருந்தும் காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்தும் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. ரைட்டா? ஒரு லேடி பேஷண்ட்ஸும் அந்த யங்கர் ஏஜ் குரூப்லேருந்தே அவங்க அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸோ இல்லைன்னா ட்வைஸ் அ வீக்கானோ கண்ணாடி முன்னால் நின்று அவங்க பிரெஸ்ட்டை உள்ளங்கையால் பால்பேட் பண்ணி வலது ஒரு இடதான் ஆப்போசிட்டாக கையை வச்சு பால்பேட் பண்ணி பார்த்துக்கணும். ஏதான சின்ன கட்டி லம்ப்பு ஏதான இருந்ததுன்னா அது வலி இருந்தாலும் சரி வலி இல்லைன்னாலும் சரி அது அலட்சியப்படுத்தாம அது கேன்சரா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஒரு டாக்டர்கிட்ட கைனகாலஜிஸ்ட் கிட்ட போய் செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? அது எதுவாக இருந்தாலும் அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதை ஏர்லி டிடெக்ட் பண்ணிட்டாக்க உங்களை காப்பாற்றிட முடியும். அது முத்த விட்டீங்கன்னாக்க உயிரை விடுற வரைக்கும் இல்லை ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகிற வரைக்கும் ஆகிடும். அதனால இது ஒவ்வொரு ஃபீமேல் பீப்புளும் தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? யங் கேர்ள்ஸ் எல்லாம் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது யங்கர் ஏஜ்லேயே வர ஒரு முக்கியமான டேஞ்சரஸ் கேன்சர். ஓகேங்களா?